இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிரருங்க, அதாவது மோர் தயிர் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை வந்து கலக்கிறதுக்கு உண்டான மிஷினுங்க. ஸோ மோர் அடிக்கிறதுக்கு மிஷின் வேணும், நீங்கள் நிறையா பண்ணை வச்சுருக்கீங்க, இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஹோட்டல்ஸ் இருக்குது, கேன்டீன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மோர் தயிர் இதெல்லாமே நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதுக்கு கலக்கிறதுக்கு மோர் அடிக்கிறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வாங்க டெமோ பார்க்கலாம். தயிர் கலக்கிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பர்பஸுக்கு மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜூஸஸ் எல்லாம் கலக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்த கெமிக்கல்ஸ் கலக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தண்ணியில் சில லிக்விடை ஊற்றி நம்ம கலக்கணும் அப்படிங்கிறவங்க அதுக்கும் மல்டி பர்பஸாகவும் வாங்கிட்டு போகிறாங்க, சோடா கம்பெனிஸ் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ வீட்டு யூஸ்லேருந்து இதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 20 லிட்டர்ஸு, 20 லிட்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 100 லிட்டர்ஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த மிஷினில் நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ அழகாக மோர் சிலிப்பிடலான்னு. மோர் மட்டும் இல்லைங்க, வெண்ணெய் எடுக்கிறதுக்குமே இந்த மிஷின் யூஸ் ஆகும். ஸோ வீட்டளவுக்கு நீங்கள் வச்சு வெண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் மோர் எடுத்துகிட்டு தயிர் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி நீங்கள் வெண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா பல்லாவரம், சென்னை பல்லாவரம் லொக்கேட் ஆகிருக்குங்க. அது மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அது இல்லாமல் கேரளாவில் திருர் மற்றும் கண்ணூரில் நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எங்கேனாலுமே நீங்கள் எங்கே நியர்பையாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்பிச்சுடுங்க, நாங்கள் உங்களுக்கு இதோட டீட்டெயில் ஷேர் பண்ணித்தரோம். தேங்க்யூ.